நம்ம நெறைய முறை நம்ம ரொம்ப உழைப்பு போட்டிருக்கோம். பட் அதுக்கேத்த ஒரு பலன் கிடைக்காத போது, ஒரு விரக்தியான ஃபீலிங் வரும் இல்ல? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். என்னடா நான் இவ்ளோ உழைப்பு போட்டிருக்கேன். இந்நேரம் எனக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு ரிசல்ட்டும் என் கண்ணுக்கு தெரியல. ஒரு சின்ன பாசிட்டிவான சைன் கூட தெரியல. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே அவங்கவங்க ஜர்னில அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்கும். ஸோ இத வச்சு தான் வந்து அந்த லேட்டன்ட் பொட்டன்ஷியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த புக்ல வந்து ஐ திங்க் பேஜ் நம்பர் 22ல அந்த கிராஃப் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐஸ் கியூப் வச்சு அதோட மெல்ட்டிங் இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னா, அது 25 டிகிரியிலேருந்து ஒரு 31 டிகிரி வரைக்கும் ஒரு வெப்பத்தை கொடுக்குறோம். அந்த அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் பொழுது கூட அந்த ஐஸ் கியூப் மெல்ட் ஆகாது. பட் எப்போ அந்த 31 டிகிரியிலேருந்து 32 டிகிரி ஹிட் ஆகுதோ, எப்போ அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் ரீச் ஆகுதோ, அப்போ அந்த ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த ஐஸ் கியூப்பில் ஒரு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் மெல்ட்டிங். ஸோ அதே மாதிரி தான் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் கூட நம்மளோட இலக்குகள் நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது, நம்ம என்னதான் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சாலும், ஹார்ட் ஒர்க் போட்டாலும், எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாலும் கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும், மொமெண்டம் பில்ட் ஆகும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்மளால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது, ப்ராக்ரஸ்ன்றதை பார்க்க முடியாது. அது வந்து அந்த 25 டிகிரிலேருந்து 31 டிகிரி வரைக்கும் போகிற மாதிரி தான். அது எப்போ 31லேருந்து 32 டிகிரிக்கு ஹிட் ஆகுதோ, அப்போ தான் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட போட்ட உழைப்புக்கான எல்லா பலனும் திடீர்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த ஸ்டேஜ் தான் இந்த லேட்டன்ட் பொட்டன்ஷியல். இதை நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த லேட்டன்ட் பொட்டன்ஷியல்ன்ற கிராஃப் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அண்ட் இதோட சேர்த்து இன்னொரு டேர்மும் இருக்குது, வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கிராஃபில் பாருங்கள், நம்ம உழைப்பு போடுற நேரம் அண்ட் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் அகேன்ஸ்டாக ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சுமாராக ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து நேரம் ஆக ஆக ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். பட் அப்படி நடக்காதுல்ல. ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் எந்த ஒரு சேஞ்சும் தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும். அங்கே ஒரு டிப் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் அந்த கர்வ் பண்ணுற அந்த ட்ரெஜெக்டரி, அந்த லைன். ஸோ அதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். ஸோ அங்கே தான் அந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். அங்கே தான் நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும். நம்ம நிறைய உழைப்பு போடுறோம், பட் எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியலையே அப்படின்ற அந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இதை நம்ம தாண்டும் பொழுது தான் அந்த லேட்டன்ட் பொட்டன்ஷியலை நம்ம கிராஸ் பண்ணணும். அந்த 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 ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது தான் நம்ம நினைக்கிற அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். திஸ் இஸ் பேசிக்லி தெர் இஸ் அ டைம் லேக் பிட்வீன் அந்த எஃபர்ட்ஸ் அண்ட் அச்சீவிங் ரிசல்ட்ஸ் தட் வி வாண்ட். இப்போது பெருசாக சாதிச்சவங்களா இருக்கட்டும், யார் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஜேர்னியில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க. என்ன நடந்தாலும் அந்த விடாமுயற்சின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ லேட்டன்ட் பொட்டன்ஷியலை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியல அப்படின்னா, ஐ திங்க் நம்ம இன்னும் அந்த 32 டிகிரி கிட்ட டச் பண்ணலையோ. ஒருவேளை நம்ம 28 டிகிரிஸில் இருக்கலாம், இல்லை 30ல் இருக்கலாம், இல்லை 31ல் கூட இருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் உங்களோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க, நம்பிக்கையோடு போடுங்க. நிச்சயமாக அந்த மெல்ட்டிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட் ரீச் ஆகும் பொழுது நம்ம நினச்ச ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும்.